மார்னிங் வேக்கப் ஆனோன்னே பார்த்தீங்கன்னா, ஒரு ரெய்னி கிளைமேட்டாக இருந்தது. சரி பூரியும், உருளைக்கிழங்கு மசாலாவும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கு நான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். 30 வருஷமாவே பார்த்தீங்கன்னா, விமன் எஜுகேஷன் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. பிகாஸ் அவங்க சொந்த கால்ல நிக்கணும், யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாதுன்னு அவங்க பேரண்ட்ஸ் படிக்க வச்சு தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஆனா, நான் ஸ்கூல் படிக்கும்போது என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தி, அவள வந்து அவங்க அக்கா கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் அவளுக்கு மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல்லயும் படிக்க அலோவ் பண்ணல, டிசி குடுத்துட்டாங்க. ஆஃப்டர் இயர்ஸ் அவளை நாங்கள் பார்க்கவும் இல்லை, பேசவும் இல்லை. ரீசெண்டாக ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அவள் என்கிட்ட பேசினா. அப்போ சொன்னால், வீட்டில் ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க, காசு கேட்டால் கூட தரதில்லை, லைஃப் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குது. ஸோ எங்கேயாவது வேலைக்கு போகலாம் அப்படின்னாலும் ஸ்கூல் எஜுகேஷன் கூட முடிக்கல, அதனால் எங்கேயும் வேலையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணா. என்னால் இந்த லைஃப்பில் லீட் பண்ணவும் முடியல, இதிலிருந்து வெளியே வரவும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணா. என்னோட பேரண்ட்ஸ்னால இன்னைக்கு என்னோட லைஃப்பை ஒரு கேள்விக்குறியாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, குழந்தைங்களுக்காக தான் இருக்கேன், இவ்வளோ அவமானங்களையும் தாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அழுதா, ஃபீல் பண்ணா. கேட்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது.